Hi guys, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கறி மசாலா தூளும் கொத்தமல்லி தூளும் தாங்க பார்க்க போறோம். நான் என்னோட வீடியோக்குள்ள சொல்லிருப்பேன் என்னோட மசாலா பொடி ஒவ்வொன்றும் 2 years பிராக்டீஸ் பண்ணி நான் கொண்டு வந்த டேஸ்ட்னா அதே மாதிரி தாங்க இந்த கறி மசாலா தூளும் கொத்தமல்லி தூளும் நம்ம ஒரு 2 years பிராக்டீஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த கறி மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கொத்தமல்லி தூள் இன்னும் ஒரு 2 பேக்கெட் தான் இருக்குது. அதனால தான் சரி கொத்தமல்லி ஃபுல்லாக காலியாகிறதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி தூளை ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நம்ம நல்லா வறுத்து உடைச்சா உடையிற பதத்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுத்தமாக கொத்தமல்லி தூள் நல்லா இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா சீரக மிளகை நம்ம வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சீரக மிளகை வறுத்துட்டும் அடுத்ததாக சோம்பு வறுத்துடலாம். சோம்பு வறுத்துட்டு அடுத்ததாக அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுத்து வெயிலில் காய வச்சு அடுத்ததாக நல்லா அரைச்சிக்கலாம். இப்படி அரைச்சா ஒரு சூப்பரான கொத்தமல்லி தூள் ரெடி ஆயிரும். இந்த கொத்தமல்லி தூளை தான் நான் என்னுடைய கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம கொத்தமல்லி தூளை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம இப்போது கறி மசாலா தூள் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கறி மசாலா இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. இருந்தாலும் நம்மக்கிட்ட அதிகமாக மசால் பொடி சேல் ஆகிறதுல கறி மசாலும் ஒன்று. கறி மசால் பார்த்திங்கன்னா என்கிட்ட அதிகமாக மக்கள் வாங்குறது கறி மசால் தான். அதனால தான் சரி காலி ஆகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இது மழை காலம் இல்லைங்களா, காலி ஆகிட்டு நம்ம சீக்கிரம் ரெடி பண்ண முடியாதுன்றதுனால கறி மசால் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. இருந்தாலும் இதையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலான்ட்டு இப்போ கறி மசாலும் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கறி மசாலா என்ன ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ அளவு ஆட் பண்ணுறேன் அப்படின்றது இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். கொத்தமல்லி 500 கிராம், வரமிளகாய் 200 கிராம், சீரகம் 60 கிராம், மிளகு 30 கிராம், சோம்பு 70 கிராம், பட்டை 25 கிராம், கசகசா 25 கிராம், அன்னாசிப்பூ 10 கிராம், லவங்கம் 20 கிராம், ஜாதிபத்திரி 10 கிராம், இஞ்சி 30 கிராம், ஏலக்காய் ஒரு 8. இதெல்லாம் சேர்த்து தாங்க நம்ம ஒரு சூப்பரான கறி மசாலா கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்ததாக இதை வெயிலில் காய வச்சு அரைச்சிடலாங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த கறி மசாலும் கொத்தமல்லி தூளியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணாத ஒரு டேஸ்ட்டாக இந்த மசாலா பொடி கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.